இதான் அந்த இடமா? இதான் 40 இயர்ஸ் அகாடமி. போன சாப்டர்ல வேற பேர் சொல்றேன், இந்த சாப்டர் வேற பேர் சொல்றாங்க அகாடமியை. என்ன கதை எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல நான் சொல்றேன். அப்புறம் இதா 40 இயர்ஸ் அகாடமி, இதோ ஒரு இம்பீரியர் ஃபேமிலி அகாடமி. இல்லை நைட்ஸும் சரி மேஜும் சரி இங்கெல்லாம் கிராஜுவேட் ஆவாங்க. 50 பசங்க. அடுத்தது ஸ்பாட்மேன்ஷிப் டிவிஷனில் சேர்ந்து இருப்பாங்க 50 பொம்பளை பசங்க. மேஜிக் டிவிஷனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்படி பார்த்தா ஒரு 150 பசங்க போய் இருப்பாங்க. ஐயோனியா சொல்லிட்டு அது சுற்றி சுற்றிப்பாங்க. இந்த அகாடமி நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் நம்ம ரிசல்ட்டை, இல்லைன்னா இங்கே வந்து நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினைக்க. அது முக்கியமாக அவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் உங்க அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி முடிய கட் பண்ண என் தம்பி பண்ண நான் போகிறேன் அந்த அகாடமிக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனிய அப்படின்னு சொல்ல என்ன அவங்க அப்பாவும் தம்பியும் அப்படியே அழத. அவங்க அப்பாவோ நாளைக்கு அவனுக்கு போல நீ ஏன் போற நீ என்னமாயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா கதை அப்படி உனக்கு மேரி ஆக போகணுமா விக்கர் ஃபேமிலிக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லாங்க. அப்பா இருக்கவும் பிசிஎஸ் யாரும் வந்து எதுக்கு வெட்டின ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் கவலையில இருக்க. ரொம்ப கவலையா இருக்குமா அழகானக்கா பியூட்டிஃபுல் வேற இப்படி ஆயிடுச்சுன்னு அப்பா ஒரு பக்கம் இருக்க. ஏமா இப்படி பண்ண லீனா அப்படின்னு உங்க அப்பா இருக்க. வாங்கண்ணா வாங்க ஹீரோனே சொல்ல. அப்பா டைமுக்கு முதல்ல சரி அப்பா அப்பா அவங்க வந்து சுவான விஷயத்துல டேலண்ட் இல்லைப்பா எனக்கு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு ஹீரோனி சொல்ல. ஹீரோனியோ அவனுக்கு எது பிடிச்சிக்கிட்டோ அதே பண்ணிட்டோம்ப்பா. அவன் வந்து மேஜிக் இல்லைனாப்பா டேலண்ட் இருக்கு எனக்கு சுவான விஷயத்துல டேலண்ட்டுப்பா அப்படின்னு ஹீரோனி அவங்க அப்பா கிட்ட சொல்ல. அம்மா நம்ம ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியுமாம்மா, நம்ம வம்சமா நைட் சாரா வந்துருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு அடுத்த தலைவர் தம்பிதாம்மா லைன், அதனால அவன் தாம்மா இப்படி இந்த பொருட்களை ஏத்தாகணும் அப்படின்னு சொல்ல. அப்பா ஒன்றும் இல்லைம்மா நான் தான் போவேன்னு இருக்கேன். அவனுக்கு மேல நான் மாடு வேஷம் போட்டு அவனுக்கு மேல அவன் பேர்ல அந்த அகாடமியில் போய் நான் படிக்க போன்னு சொல்ல. அப்படியே ஸ்வான் வார்ஷிப் டிவிஷனை சேர்ந்து அங்கே ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் நைட்டாக வரேன்ப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல. இப்படின்னு நான் முடிய வெட்டுவா கட் பண்ணிட்டப்பா நான் போய் தான் அவனு சொல்ல ஹீரோனி. அவங்க அப்பா கோவத்தில் வெடிக்க என்ன சொன்ன நீ அப்படின்னு அவங்க அப்பா கதை. இன்னும் கண்டிப்பா உன்னை அனுப்ப மாட்டாங்க ஸ்பான்சர்ஷிப்ல நாவல பசங்களாக உன்னை மட்டும் நான் தனியாக அனுப்ப மாட்டேன்னு ஹீரோனி அவங்க அப்பா சொல்ல. அவங்க ஹீரோனி நான் கேர்ஃபுல்லா இருப்போம்ப்பா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. உன்னை நினைச்சா ரொம்ப கவலைப்படுற நீ ஏதாச்சும் ஸ்டடீஸ்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா நீ பிரிட்டல் போய் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல. பிரிட்டல் ஸ்டடீஸ்னா ஏதோ வீட்டில் இருக்க படிக்கிற பொழுது வீட்டு படிப்புன்னு நினைக்கிறேன். வீட்டு படிப்பு எனக்கு பண்ணலாம் என் தம்பிக்கார பண்ணுவான்னு சொல்ல. நானும் அன்னைக்கு என் தம்பிக்கார முடிக்க தம்பி உனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு சொல்ல. யாருக்கா இப்படி போடுறீங்க அப்படின்னு தம்பிக்கார ஒரு கதை. அவங்க அப்பா எல்லாம் கேட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம முடிக்க. அவங்க அப்பா என் பொண்ணத்தை தாண்டிடாட்ட நீ போயணும்னு சொல்ல. ஆமா உன் மனசுக்கு பிடிச்ச நீ என்ன வேணா பண்ணுமா, ஆனா இது மட்டும் வேணாமா, நம்ம இது ஃபேமிலி பொறுத்து வராது. நம்ம ஹெட் ஆஃப் ஹவுஸுக்கு பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல. பாப்பா சொன்னா புரிஞ்சுக்கோமா, நீ பொண்ணுமா, உனக்கு எல்லாம் தேவையில்லம்மா சுவான் வயசுப்பெல்லாம், நீ வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. அப்பா என்ன கண்டிப்பா விடுங்கப்பா, கல்யாணம் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை நல்லா வாழ முடியாதுப்பா, என் விருப்பம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீ வந்து சொல்லுங்க. அவங்க அப்பாவை முடிக்கிறாரு. ஏற்கனவே நான் முடிய வெட்டிட்டேன்ப்பா, விகர் ஃபேமிலியோ
என் கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கப்பா, எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்ல. எதுவாக இருந்தாலும் லீனா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. அப்பா நான் போய் அங்கே அச்சீவ் பண்ணுவோம்ப்பா, என்ன போக விடுங்கப்பா அப்படின்னு ஹீரோனி சொல்ல. போன வாடிக்கை என்ன இந்த நாட்டி நடக்க விட மாட்டேன், நான் எப்படியாச்சும் போயே திருவேன், ஹீரோ முடிவில் இருக்கு. சரி அப்போ போனான்னு சொல்ல. 1 வருஷம்டா, போய் 1 வருஷம் போய் நீ அச்சீவ் பண்ற, அச்சீவ் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி மாஸ்டர் ஆகுற, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ற அப்படா அப்படின்னு சொல்ல. 1 வருஷத்துக்குள்ள அப்படி பண்ணி ஆகணும்னு சொல்ல. ஏன்னா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பா சொல்ல புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு 2 பேரும் கரெக்டாக எஸ்பா அப்படின்னு சொல்ல. இப்போ ரீசெண்ட் இது ஹீரோனே லைட்டாக ரொம்ப சுற்றி வேணும் பார்க்க. மட்டும் பார்த்தீங்களாப்பா அழகான பையன் அழகா இருக்கான்ப்பா, யார் பாரு அப்படின்னு சுற்றி இவ்வளோ பேசுங்க. ஆனால் அது நம்மளை பற்றி தான் பேசுறா, பின்னாடி ஹீரோனி பார்க்க அவன் எந்த ஃபேமிலின்னு வந்தான், ரொம்ப அழகாகானே, என்னை பார்த்துட்டான்ப்பா அப்படின்னு பொண்ணுங்க சுற்றி கற்றுனுங்க. ஆஹா என்ன மாதிரி ஆளுங்களாம் பிடிக்குமாப்பா, அவங்க என்னை ஏற்றுப்பானா அப்படின்னு இந்த பொண்ணுங்க ஒரு பேசினாங்க. இது வேற வேலை அப்படின்னு ஹீரோனி ஒரு பக்கம் நினச்சினாங்க. எதுவாக என்ன பயப்படாம நம்ம வாழ்க்கை பார்த்து போயிடணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்க. என் போன வாழ்க்கையை இந்த நடக்க மாட்டேன். போன வழியை தம்பிய காலை பதிச்சு தள்ளி விட்டான் பையன், அவமானப்பட்டு அந்த நிலைமையில இருந்தா எப்போ வைக்கவா என் பாஸ்ட் ஃபுல்லாமா என் தம்பி கஷ்டப்பட்டேன்னு தான். அந்த கிருகு நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன், பேசிய வந்துட்டானுங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கூட்டம் கட்டப்பா அங்கே வரவங்க ஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கப்பா. அங்கே இருக்கிற ஆமாப்பா நான் நம்ப முடியலப்பா, இவ்வளோ கூட்டமா காலகட்டத்தில் அப்படின்னு அது பார்க்க. ஒருத்தர் சிவப்பு மண்டை மாதிரி சார் அர்னால்டு ரொம்ப அழகா இருப்பானா, சூரியன் மாதிரி அட்ராக்டிவாக இருப்பானா, இனிமேல் சிவப்பு மண்டைன்னு கூட்டு போவேன். அடுத்து பச்சை மண்டை இவன் பேர் சார் எழுதிக்கு புதுமையான ஐயா, அவனுக்கு சாமிகா இருப்பானா பையன். இவன் கிரீன் மண்டை, இவன் வந்து சார் கையெல்லாம், இவன் பேர் வந்து ரிலாக்ஸாக இருப்பானா பையன், எஸ்பெஷலி பியூட்டிஃபுல்லாக இருப்பானா. அடுத்து நம்ம சொல்லணுமா, அடுத்து இவரு டயலன்னு குரௌன் பிரிட்ஜ் 3 தலைக்கு பெரிய தலை ஒரு ஆகுவா டயலன்னு சொன்னேன். அப்பா இவனுக்கு தான்ப்பா பேசியது. இந்த அகாடமியே அவன் கைக்குள்ள போட்டு வச்சுக்காங்க, இவனுக்கு சொன்னாதான்ப்பா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஃபீல் பண்ணி. இந்த ஒயிட் மண்டை வந்து மேஜ் ஃபேமிலியிருந்து வந்தவன், இந்த ரெட் மண்டை வந்து நைட் ஃபேமிலியிருந்து வந்தவன், இந்த பக்கம் கிரீன் மண்டை வந்து எம்பரரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்தவன்னு சொன்னாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா பொறுப்பாளர் மாதிரி. 3 ஃபேமிலியோட மெயின் தலை வந்து இந்த டைலண்டா, அது கீழே இந்த 3 ஃபேமிலி சொல்ல. எப்படின்னா 3 வெங்காயத்துக்கு மேலே பெரிய வெங்காயம், இந்த ஒரு விஷயம் தாண்டி எப்படியாச்சும் ஓட்டி ஆகணும், இவங்ககிட்ட கண்டிப்பாக உஷாராக இருக்கணும், இவங்ககிட்ட உஷாராக நடந்துக்கணும், கண்டுக்கவே கூடாது நீ ஒரு பக்கம் நினச்சிட்டு நடந்து போவேன். ஸ்கூலில் இவனுக்கு பெரிய தலை, இவனு சொல்லலாம் டீச்சர்ஸும் சரி இந்த இருக்கிறவங்க சரி எவனை தொடைய முடியாது இவனு சொல்லத்தான். இந்த அகாடமியை காலடியில் வச்சுக்கிறானுங்க. இவனுக்கு பேர்ரா பெருசிய ஃபேமிலி அப்படின்னு கேஜிஎஃப் செஞ்சில் பில்டப் கொடுக்க இவனுக்கு டயலன்பா, இவனுங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்கப்பா பசங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்களாம் ஒரு பேசுங்க. இவனு இது எப்பவுமே திருந்தாருப்பா ஜென்மப்பா, இப்படி எல்லாத்துலேயும் இது கூட்டம் பெரும் கூட்டமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி என் ஃபேமிலி எந்த டைம் காப்பாற்று டைலாக் விட மாட்டேன் அப்படின்னு இருந்து ஒரு பக்கம் இருக்க. டைலாக் ஒரு பக்கம் தவிர இந்த காலையில் இந்த ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு, சத்தம் காலில் ரொம்ப அதிகமாக இருக்க நார்மலாக இருக்கு. ஏன் அப்படின்னு வந்தான் வரவன்
ரொம்ப அழகா இருக்கான்பா அப்படின்னு சொல்ல, அவனை கிடையாது நம்ம ஹீரோனை பார்த்து பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கான்பா பையன், யங்லாட் போடுது, அவன் புது பையன் போடுது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல பொண்ணுங்க ஹீரோனை டைலனோ நான் புது பையனா அப்படின்னு பார்க்க தூரத்தில் ஹீரோனை நினைக்க அவன் டைலன் பார்க்க நீ என்னடா நான் கையில் ஸ்வாட் வச்சுக்கிற அந்த ஸ்வாட் மேட்ச் இப்போ டிவிஷன் சேர்ந்தவனா இது வரன்னு அவன் அவனை பார்க்க நினச்சேன்னு அவனே வந்துட்டானே நன்றது போடும் அப்படின்னு பார்க்க எப்படி ரொம்ப பேச வந்துட்டு நான் நீ ரொம்ப பார்க்க தோத்தாங்கோலி மாதிரி இருக்க. இந்த அகாடமியை குழந்தைங்க கூட சீட் கொடுக்காங்க, இந்த அகாடமி இந்த நிலைமை போகணும்னு நான் நினச்சிப்பாங்க அப்படின்னு குரோன் பிரிச்சு சொல்ல மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஏதோ அழகு என்ன பண்ணிடும், கத்தி ஒழுங்கா உன்னை தூக்க முடியுமா, நீ எல்லாம் லோவர் ரேங்க் வரான்ப்பா என்ன விட அப்படின்னு அவங்க திமுக பேச ஹீரோனி என்ன அப்படின்னு முடிக்க பச்சை மண்டியம் டைலன் சொன்னா கேளுன்னு சொல்ல அங்க ரெட்டு மண்டியோ ஏய் விடுப்பா அவன் ஃபன் பண்ணிட்டான்னு சொல்ல ஹீரோனி கிட்ட வந்து உன்னால ஒழுங்கா கத்தி பிடிக்க முடியுமா கையை வச்சு அப்படின்னு சொல்ல எவன்கிட்ட மாட்டிக்கணும் அவன்கிட்ட மாட்டிட்டேன், இந்த நாள் மோசமா போச்சு, இந்த நாள் தான் நான் யாருக்கு இந்த காட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு நினைக்க அப்படியே பிரின்ஸ் ஹீரோன்னு சொல்ல கதை ஹீரோ. அடுத்த எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க போடுங்க, இல்லைன்னா எனக்கு பிடிச்ச எபிசோடா போட்டுருப்பேன், வேணும்னா போடுங்க நான் போடுறேன் கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.